ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நாளை சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. எமது மூலாதார சக்கரம். இன்று நாம் விநாயகர் சதுர்த்திக்கு எம்மை தயார்படுத்துவோம். மூலாதார சக்கரத்தை குறித்து தியானிப்போம். எமது கவனத்தை நாம் தலையுச்சியில் வைப்போம். வைத்து அமைதியாக இந்த எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் சக்தியற்றவை, பயனற்றவை. மாபெரும் தெய்வீக அன்பு சக்திக்கு முன்னால் அவை அனைத்தும் மிக 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 சிறியவை. எனவே அவற்றை முழுமையாக சரணாகதி செய்து, மன்னித்து சரணாகதி செய்து எமது கவனத்தை எமது தலை உச்சி குழியில் அமைதி அடைய செய்வோம். ரெண்டு மூன்று தடவை சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். முள்ளந்தண்டு வழியாக நமக்கு எங்கு உடல் பிரச்சனை இருக்கின்றதோ அதில் கவனத்தை போட்டு மூச்சை நாம் உள்ளிழுத்து வெளிவிடும் போது அது இலகுவாகின்றது, தளர்வடைகின்றது. வயிற்றில் பிரச்சனை இருந்தால் சுவாசத்தை எமது நாபி பவசாகரத்தில் காற்றை உள்ளிழுத்து 2-3 தரம் வெளிவிடலாம். இருதயத்தில், அதாவது நெஞ்சில் அடைப்பு போல் ஏதும் பிரச்சனை இருந்தால் நெஞ்சில் காற்றை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடலாம். கழுத்தில் பிரச்சனை இருக்குமாயின் விசுதி சக்கரத்தில் காற்றை உள்ளிழுத்து வெளிவிடலாம். இவ்வாறு நாம் எமது உடலை தளர்த்தி கொள்ளலாம். எமது சுஷும்ன நாடி தளர்வாக இருந்தால் 2-3 தடவை காற்றை மூலாதாரம் வரை உள்ளிழுத்து வெளிவிட்டு பின்பு எமது சுவாசத்தை சாதாரணமான அமைதி நிலைக்கு நாம் கொண்டு வருவோம். தலை கனமாக இருந்தால் மூச்சை தலையில் உள்ளெடுத்து வெளிவிடலாம். எமது இருதயத்தை
நாம் தளர்த்துவோம். நமது இருதயத்தை நாம் திறப்போம். இருதயத்தில் தூய்மை, நேர்மையை வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இருதயத்தை தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியும். நமது இருதயத்தை இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சர்வ வல்லமை பொருந்திய இறைவனின் அன்பு சக்திக்கு நாம் திறப்போம். நமது இருதயத்தை திறக்கும் போது நமது தலை உச்சிக்குழி தளர்வடைந்து திறக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமி மாதாவை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எனது கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் பிழையான வாழ்வு, பிழையான பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட மமகாரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். நமது இடது இருதயத்தில் கவனத்தை வைத்து பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் இறைவனின் ஓர் அன்பு கருவியாவேன். தாயே, எனது ஆத்மாக்கு எதிராக நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா என்பதே எனது அடையாளம். எமது இடது கையில் நாம் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். நாம் எமது கடந்த கால கொள்கைகள், மனக்கட்டுப்பாடுகள் அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும். விடுபட்டு எமது அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா. எனது இதயத்தில் எல்லாம் வல்ல
இறைவனின் பிரதிபலிப்பு ஆத்மாவாக இருக்கு. ஒளி வீசுகின்றது. அதுவே நான். நான் முழுமையாக இறைவனை பிரதிபலிக்கின்றேன். தெய்வீக அன்பை பிரதிபலிக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீமாதிஜி, உங்கள் அருளால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். தனித்தவன் அல்ல. நான் தனித்தவன் என்ற எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றிவிடுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் முழுமையாக சரணாகதி அடைகின்றேன். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற நடைமுறைகள், செயல்கள் அனைத்தையும் நான் சரணாகதி செய்கின்றேன். எனது கவனத்தில் முழுமையாக வந்து அருளுங்கள் தாயே. எனது கவனம் வெளியில் எங்கும் அலையாது தூய்மையான எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி, ஸ்ரீமாதிஜி, எனது மூளையில் வந்து அருளுங்கள். எனது மூளையை தங்களுடைய தூய தெய்வீக ஞானத்தால் வழி நடத்துங்கள். எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்தருளும். ஆத்ம முன்னேற்ற பாதையில் நான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் சத்தியத்துடனும் வழி முன்னேறி செல்ல எனக்கு அருள் புரியுங்கள். வேண்டாத உலக விஷயங்கள், உலக சலனங்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து ஆத்ம முன்னேற்ற பாதையில் நேர்மையான இருதயத்தோடு தூய இருதயத்தோடு முன்னேற எனக்கு அருள் புரியும்.
எனக்கு தூய்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்தருளுங்கள். அதனால் நான் முழு அமைதி அடைய எனக்கு அருள் புரியும். எனக்கு முழுமையான தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் எனக்கு தந்து என்னை முழுமையான அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்லுங்க. அந்த முழுமையான பாதுகாப்பு நிலைக்கு என்னை எடுத்துச் செல்லுங்க. பரமாத்மாவின் ஞானத்தோடு தூய அன்போடு ஒன்றாகும் தியான நிலையை எனக்கு தந்தருளுங்கள். முழுமையான அமைதியான பாதுகாப்பான தியான நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ கணேசரை பிரார்த்திப்போம். ஓ ஸ்ரீ கணபதியே, சர்வ மங்களத்தை தருபவரே, வணங்குகின்றேன். எல்லா தத்துவங்களுக்கும் மூலம் தாங்களே. எல்லா செயல்களுக்கு மூலம் தாங்களே. எல்லா தர்மங்களுக்கு மூலமும் தாங்களே. தீர்க்கமான முடிவெடுக்கும் ஞானத்தை அருள்பவரே, எல்லா கல்வி அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஆதி மூலம் தாங்களே. இவற்றை நான் வைராக்கியத்துடனும் சத்தியத்துடனும் கூறுகின்றேன். நீங்களே உள்ளும் புறமுமாக எங்களுக்குள் நிறைந்திருக்கின்றீர்கள். நீங்களே ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் எங்கும் வியாபித்திருக்கிறீர்கள். ஸ்தூல சக்தியும் சூட்சும சக்தியையும் வரமாக அளிக்க வல்லவரும் தாங்களே. எல்லா தர்மங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் மூலமும் தலைமையும் தாங்களே. தாங்களே சீடராகவும் ஆசானாகவும் கற்பிக்கும் கரும்பொருளாகவும் இருக்கிறீர்கள். எல்லா தத்துவங்கள் மீது முழு அதிகாரம் கொண்டவர் தாங்களே. தாங்களே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் மேலிருந்தும் கீழிருந்தும் எங்களை பாதுகாக்கிறீர்கள். எல்லா வஸ்துக்களிலும் உள்ளும் புறமுமாக வியாபித்து சமநிலையில் இருக்கிறீர்கள். தாங்களே மந்திர சொற்கள் மயமாகவும் சித் ஸ்வரூபமாகவும் ஆனந்தமயமாகவும் பிரம்மமயமாகவும் இருக்கிறீர்கள். சஹஸ்ராரத்தில் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். உள்ளார்ந்த தத்துவமாகவும் வியாபித்திருக்கிறீர்கள். தாங்களே பிரம்மாவாக எங்களுக்கு காட்சி அளிக்கிறீர்கள். தாங்களே ஞானமயமாகவும் விஞ்ஞானமயமாகவும் விளங்குகிறீர்கள். உலகில் உள்ள எல்லா இயக்கங்களையும் கண்காணித்து வருபவர் தாங்களே. உலகில் உள்ள மக்களை 10 திசைகளிலும் இருந்து பாதுகாப்பவர் தாங்களே. எல்லா உயிர்களையும் உள்ளீர்த்து ஆன்மாவில் லயப்பட அருள் புரிபவர்
தாங்களே உலக மக்களை அறவழியில் மேன்மையடையச் செய்பவர். பூமி தத்துவமாகவும் உயிர்களுக்கு சுத்த இருப்பையும் சித்த சுத்தியையும் அளிக்க வல்லவரும் தாங்களே. தாங்களே சத்தியமான வாக்கில் பரா, பாஷ்யாதி, மத்தியமா மற்றும் வைகாரி அம்சமாக இருக்கிறீர்கள். தாங்களே முக்குணங்களான ரஜோ, தமஸ், சாத்வ குணங்களை கடந்தவர். தாங்களே தேக இருப்பை கடந்தவர். தாங்களே 3 காலத்தையும் கடந்தவர். மூலாதாரத்தில் எப்போதும் வாசம் செய்பவர். சக்தி ஸ்வரூபமான கௌரி அன்னைக்கு காவலாகவும் மகாலட்சுமி, மகாகாளி, மகா சரஸ்வதி ஆகிய சக்தி அம்சங்களுக்கு துணையாகவும் இருப்பவர். தாங்களே பிரம்மா, தாங்களே விஷ்ணு, தாங்களே ருத்ரர், தாங்களே இந்திரன், தாங்களே அக்னி ஸ்வரூபம், தாங்களே வாயு ஸ்வரூபம், தாங்களே சூரிய ஸ்வரூபம், தாங்களே சந்திர ஸ்வரூபம், தாங்களே அனைத்து புவனங்களும் தோன்ற காரணமாக இருந்த பரபிரம்ம ஸ்வரூபம், எல்லா கணங்களுக்கும் காவல் தலைவராக இருப்பவரே, எல்லா வர்ணனைத்தாருக்கும் நிரந்தர பாதுகாப்பு அளிப்பவரே, அணுக்களுக்குள்ளும் பரமாணுக்களுக்குள்ளும் வாசம் செய்பவரே, ஸ்தூல வஸ்துக்களுக்கு ஆதாரமாக இருப்பவரே, ஏக சித்தத்துடன் தவம் செய்யும் தவசீலரின் ரூபமாக இருப்பவரே, உயிர்களுக்கு பூர்வ ரூபமாகவும் யோகிகளுக்கு மத்திய ரூபமாகவும் திகழ்பவரே, ஆன்மீக தேடுதல்களும் வைராக்கியமும் கொண்ட யோகிகளுக்கு வரமளித்து காப்பவரே, தூய விருப்பத்துடன் பரம்பொருளை அடைய விரும்பும் சாதகர்களுக்கு மைய நாடியில் வாசம் செய்கிறீர்கள். அணுவின் வடிவமாகவும் பிந்து ரூபமாகவும் ருத்ர ரூபமாகவும் நாத ரூபமாகவும் குழந்தை பாக்கியம் அளிக்க வல்லவரும் மந்திர சொற்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் ஸ்ரீ கணேச வித்தியாகவும் இருக்கிறீர்கள். எல்லா கணங்களுக்கும் ரிஷியாக இருக்கிறீர்கள். காயத்ரி மந்திர ஒலியிலும் ஓம் என்ற ஒலியிலும் கணபதி தேவதாவாக இருக்கிறீர்கள். ஓம் கம் கணபதியே நமஹா. ஸ்ரீ கணபதியே வந்தனம். ஒற்றை தந்தமுடைய வக்ரதுண்ட கணபதியாக பாதுகாப்பு அளிப்பவரே, ஒற்றை தந்தத்துடனும் 4 புஜங்களுடனும் பாசம் அங்குஷம் ஆகியவற்றை தரித்து கொண்டு முரம் போன்ற காதுகளை உடையவரே, மூஷிகத்தை வாகனமாக கொண்டவரே, வணங்குகின்றேன். சிவந்த நிறமுடையவர், பெரிய வயிற்றை உடையவர், சிவந்த ஆடை அணிபவர், சிவந்த மலர்களால் பூஜிக்கப்படுபவர், பக்தர்களால் இதயபூர்வமாக ஈர்க்கப்பட்டவரே, பிரகிருதியை தேகமாக கொண்டவரே, ஆவிகள் பூதங்கள் தோன்றுவதற்கு முன்பே ஆதி புருஷனாக தோன்றியவர். யோகிகள் எப்போதும் இவரை தியானிப்பார்கள். யோகிகளுக்கு வரம் அளிப்பவர் இவரே. எல்லா தெய்வங்களிலும் முதன்மையானவர். ஒற்றை தந்தத்துடன் எல்லா துக்கங்களையும் போக்குபவரே, சிவகுமாரனே, மங்களத்தை தர வல்லவரும் எங்களுக்கு வரமளிக்கும் மூலாதார மூர்த்தியே, நமோ நமஹா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹா. ஆதிசங்கராச்சாரியார் உடைய ஒரு ஸ்ரீ கணேச ஸ்லோகம் நாம் கேட்போம்.
இந்த ஸ்லோகத்தை நாம் அனைவரும் மனப்பாடம் செய்யலாம். கணேஷ ஆகவசேஷம் போல். அஜம் நிர்விகல்பம் நிராகாரமேகம் நிரானந்தமானந்தம் அத்வைத பூர்ணம் பரம் நிர்குணம் நிர்விசேஷம் நிரீகம் பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. குணாதீதமானம் சிதானந்த ரூபம் சிதாபாசகம் சர்வகம்ஞான கம்யம் முனித்யேயமாகாயம் ரூபம் பரேஷம் பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. ஜகத் காரணம் காரணஞான ரூபம் சுராதிம் சுகாதிம் குணேஷம் கணேசம் ஜகத் வியாபினம் விஸ்வவந்தியம் சுரேஷம் பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேம. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை நாம் பாடலாக கேட்போம். தொடர்ந்து நமது கவனத்தை நாம் தலையுச்சி குழியில் வைத்து மூலாதாரத்தில் அங்கிருந்து கொண்டு மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து ஸ்ரீ கணேச ஸ்லோகத்தை நாம் கேட்போம். அஜம் நிர்விகல்பம் நிராகாரமேகம் நிரானந்தமானந்தமத்வைதபூர்ணம் பரம் நிர்குணம் நிர்விசேஷம் நிரீஹம் பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. குணாதீதமானம் சிதானந்தரூபம் சிதாபாசகம் சர்வகம் ஞானகம்யம் முனேத்யேயமாகாஷ ரூபம் பரேஷம் பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. ஜகத் காரணம் காரணஞானரூபம் சுராதிம் சுகாதிம் குணேஷம் கணேசம் ஜகத்வ்யாபினம் விஸ்வவந்தியம் சுரேஷம் பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. பரப்ரம்மரூபம் கணேசம் பஜேம. பரப்ரம்மரூபம்
गणेशं भजेम இப்பொழுது மற்ற எமது வலது மூலாதார மூர்த்தியான ஸ்ரீ கார்த்திகேயர் எமது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துபவர். தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எமது கவனத்தில் பாதிக்கும் போது அவற்றிலிருந்து எம்மை முழுமையாக விடுவிப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயர். அவருடைய ஸ்லோகத்தை நாம் கேட்போம். இந்த கார்த்திகேய ஸ்லோகம் ஸ்ரீ கார்த்திகேயர் அவர்களாலேயே அருளப்பட்டது. அந்த ஸ்லோகத்தை நாம் வாசித்துவிட்டு பின்பு பாடலாக கேட்போம். ஓம் ஸ்ரீ யோகேஸ்வரோ மகாசேனக கார்த்திகேயோ அக்னி நந்தனக ஸ்கந்த குமாரோ சேனானி சுவாமி சங்கர சம்பவ காங்கேயஸ்தாம்ர சூடச்ச பிரம்மாசாரி சிகித் வஜ தாரகாரி உமாபுத்திர ரௌஞ்சாரிச்ச ஷடானன சப்த பிரம்ம சமுத்ராச்ச ஷித்தா சாரோஸ்வதோ புகா சனத் குமாரோ பகவான் மோகமோக்ஷ பலப்பிரதா சரஜன்மா கணாதீச பூர்வஜோ முக்தி மார்க்க கிருத்த சர்வாகம பிரணோதாச வாஞ்சிதார்த்த பிரதர்ஷன அஷ்டாவிம் சாதி நாமானி மதியானி யகத் படேத் பிரத்யுக்ஷம் ஸ்ரத்யா யுக்தே மூகோ வாஷஸ் பிரதபேத் மகா மந்திர மாயாநிதி மம நாமானு கீர்த்தனம் மகா பிரஞ மவாப்னோதி நாத்ர காரிய விசாரண. ஸ்ரீமத் கார்த்திகேய ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்பொழுது நாம் இதை பாடலாக கேட்போம். என்றும் ஸ்ரீ கார்த்திகேயரிடம் பிரார்த்திப்போம். நமது கவனத்தில் இருக்கும் அனைத்து தீய எண்ணங்கள், சக்திகள் அனைத்தையும் விலக்கி எமக்கு தூய்மையான கவனத்தை தந்து எமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், தீய எண்ணங்கள் அனைத்தையும் அழித்தொழித்து எம்மை வெளியிலிருந்து எம்மை பாதிக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்தொழித்து எமக்கு தூய்மையான கவனத்தை, தியானத்தை, பரம்பொருளோடு ஒன்றான நிலையை தந்தருளுங்கள் என்று வேண்டி இந்த பாடலை நாம் கேட்போம்.
श्री सुब्रह्मण्याय नमः। श्री कार्तिकेय स्तोत्रम्। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। स्कन्दकुमारः सेनानी। स्कन्दकुमारः सेनानी। स्वामी शङ्कर सम्भवः। स्वामी शङ्कर सम्भवः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। गाङ्गेयस्ताम्रचूडश्च गाङ्गेयस्ताम्रचूडश्च। ब्रह्मचारी शिखिध्वजः। ब्रह्मचारी शिखिध्वजः। तारकारी रुमापुत्रः। कौञ्चारीश्च षडाननः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। शब्दब्रह्मा समुद्रश्च। शब्दब्रह्मा समुद्रश्च। सिद्धसारस्वतो गुहा। सिद्धसारस्वतो गुहा। सनत्कुमारो भगवान्। सनत्कुमारो भगवान्। भोगमोक्षफलप्रदः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। शरजन्मा गणाधीश। शरजन्मा गणाधीश। पूर्वजो मुक्ति मार्गकृत। पूर्वजो मुक्ति मार्गकृत। सर्वागम प्रणेता च। सर्वागम प्रणेता च। वाञ्छितार्थ प्रदर्शनः। योगेश्वरो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः। योगेश्वरो महासेनः महासेनः महासेनः। अष्टाविंशति नामानि। अष्टाविंशति नामानि। मदीयानीति यः पठेत्। मदीयानीति यः पठेत्।
श्रीमद् कार्तिकेय स्तोत्रम् सम्पूर्णम् ॐ त्वमेव साक्षात् श्रीकार्तिकेय साक्षात् श्रीयादिशक्ति माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः नमो नमः नमो नमः இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். மூலாதார சக்கரத்தை பற்றிய அருளுரை. இந்த மூலாதார சக்கரம் எமது வாழ்வின் மூல ஆதாரம். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், சத்தியத்தில் மன உறுதி, சமநிலை, மங்களகரம், தூய்மை, இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். So today, though I did not want to say anything to upset you people, but I must tell you that worshipping Sri Ganesha means there has to be a thorough cleansing within you. When you worship Sri Ganesha, keep your mind clean. Keep your heart clean. Keep your being clean. No thoughts of lust and greed should come up. Actually, when the Kundalini rises, Ganesha had to be awakened within us. The innocence has to come up, which obliterates all such degrading ideas within us. If ascent has to be achieved, we have to understand that we have to mature. What are we worshipping today is the innocence within us. We are worshipping that is auspicious, which is innocent. Innocence which is deep down within us, that's our character, that's our nature, that's what we are born with, is the basic of this whole creation, is the essence of this creation. What is our substance within ourselves? This is what Christ preached. Morality point. So important for him it was, because after dharma, which was a balance, where of course morality is very important, but it was necessary for Christ to talk of the innate deeper morality, which is a part and parcel of our being. It is not just taught or told or frightened
because there's a fear of God and wrath of God. But it should be your own innate light. So what is your power? Where does your power lie? It lies in the spirit. But even before the spirit is achieved, what is your power? Is Kundalini? She's sleeping. Then what is your power? Is your chastity. If a man is chaste temperament he has, and he stands up in his chastity, it acts. It works. But first of all, chastity pays dividend in your good health. From the face of a person, you can say that this person is a chaste. What is the essence of your personality is your chastity. And in Sahaja Yoga, you can re-establish everything, whatever you have lost. You can. That's why the depth is lacking. And this is the reason there is no consistency in the temperament of people. No consistency. Now you'll get 1,200 people for my lecture. And next day not even one. All lost. Because there's no base, like a loose connection. There's no connection. Connection point is your chastity. But change your priorities now. The whole attention once goes to your own spirit. You'll be surprised. The whole chart will change. What's the most important thing? To meditate every day. If Sri Ganesha is within you, become like a child. Childlike innocence. But you become like a child who is very sweet. He always tries to amuse you. Always tries to say nice things. Always tries to make you feel happy. A source of such joy. And that's how you become a source of joy, source of happiness, source of fulfillment. All the time bubbling with laughter and happiness, bubbling with beautiful things. How the children amuse you, just see and watch. How they come round with little hands, how they work it out. How they know what is the right thing. And the negative within us disappears in the light of Sri Ganesha. You can see it so clearly in another person. If you don't have chastity, you can never see who is unchaste or chaste. With little jump, courage and faith, we can achieve a lot. Have faith in yourself. Not mental faith, but actual chastity is faith. Chastity is the consolidation of your faith. When you have faith in God, you are chaste. When you have faith in yourself, you are chaste. Crystalline form of faith is chastity. And that
You can have even before realization. Many have. Actually, like the camphor, which you see is volatile and evaporates into the fragrance, in the same way, we can say chastity acts into faith. If you don't have chastity, you cannot have faith in anything. So from today, we are not going to look at the stars or the moon, but we're going to look at the Mother Earth. In the universe, she represents. The Kundalini is nothing but chastity. She is just chastity. Can you believe it? What a power. Motherhood. Everything is chastity. Fatherhood. Any relationship is chastity. Purity is again the fragrance of chastity. Goodness, compassion, everything comes from chastity, a sense of chastity, which is not mental. So make your Kundalini strong by being chaste. People try to do things to look very attractive and this and that. Don't waste your energy like this. You are saints. Live like saints. You don't have to attract anyone. Chastity is the fragrance in the flower, which attracts the bees, is the honey of the flower, is the essence of our existence. All that comes to you through your meditative efforts. Now the effort is to be just that you have to be meditative. That's all. Keep your meditation on. Try to be meditative. See things. What is witness state is nothing but that you are meditative. Do not take your realization for granted. Unless and until your Ganesha is settled, your realization has no meaning at all. Watch yourself. Have you got adulterous eyes? Have you got an adulterous mind? What is your expectation about Sahaja Yoga? So many think that in Sahaja Yoga, God blesses you, then you must get a good amount of health, money, and position, power. The first thing you must ask for is the pure Ganesha, Nirmal Ganesha. Oh Mother, please give us the blessings of establishment of purity in our Ganesh festival. In relationships, in attitudes, in behavior, try to judge yourself. Are you innocent? In the same way, Sri Ganesha within us is magnetic. So a person who has Sri Ganesha awakened within himself becomes magnetic.
magnet attracts the steel, not dried leaves, does not steel. And steel is like the Guru Tattva. The man with the steel, say, man of steel, a person who has character, conviction, and who cannot be dominated by temptations. So what is this magnet? It's pure love. It's pure love. And the concept of pure love is that it doesn't depend on anything whatsoever but on itself. It is the support of itself. It's like light that spreads just by its own nature. It doesn't want anything, doesn't expect anything. Just spreads all over and enlightens other people's heart. That's why they get attracted. So for yoga it is important that you fix up your magnets of Sri Ganesha, who is the childlike personality. A child, there's one child, everybody is attracted towards the child. Why this attraction for children? Because their magnets are intact. Their ego has not yet developed. The second power of Ganesha is that he gives you wisdom. If you see a farmer and a big professor or a very well educated man and talk to both of them, you'll find the farmer has much more wisdom than this MAD, PhD. Why? Because he deals with Mother Earth every day. He knows the living process. He knows about the innocence of the Mother Earth. So an innocent person is the wisest among. A child who is innocent is much wiser than 10 ego-oriented people. So the second capacity of Sri Ganesha is that you become a wise person. So it grants you wisdom. When you have the power of Sri Ganesha, your eyes are radiant. You get a spark in your eye, a light in your eye. When he is enlightened in you, then you cannot look at anyone with lust and greed. But this glance is so powerful that even one glance is sufficient to purify thousands of people. Just the opening of the eyes are necessary. And you find whole thing changes into a beautiful morning from a complete dark night. Glance can awaken the Kundalini. The mother Kundalini cannot move unless and until Sri Ganesha gives the permission. He's like the Vice Chancellor sitting on all the chakras. He has to certify, all right, passed, go. On every chakra. And when the Kundalini rises, Sri Ganesha is awakened, otherwise Kundalini cannot rise. But then when he sleeps down, Kundalini is sucked by him. Now we think we have lost our innocence
That's not easy to be lost. It is not destructible. Only thing, what you have done is to cover it with something that cannot allow Sri Ganesha's principle to manifest in us. You have pushed it down. You have brought pressure on it. You have brought loads and loads of nonsense on it. That's all. But it never dies. It is an eternal principle of the whole universe. The another quality of a person who is endowed with Sri Ganesha's powers is that he removes all the hurdles. If one person of this nature is in some place, all the rest of the people who are nearby will be saved if there's an accident or if there's any problem which is destructive. All of them will be saved. This Ganesh Tattva is now acted by your attention. If you have an attention which is all the time going from this place to that place to that place to that place, then it is affected. Especially in the case when we start looking at men, looking at women all the time, then also our Ganesha Tattva gets very much destroyed. Such people are difficult for rising in their ascent because Agya itself goes out. Then this Ganesha Tattva can also be reduced if you are very materialistic. நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி எமக்கு தூய ஸ்ரீ கணேச தத்துவத்தை எமக்குள் நிலைநாட்ட எமக்கு முழு ஆசீர்வாதத்தை தந்தருளும். ஸ்ரீ கணேச தத்துவம் மிகவும் எளிமையான ஒன்று, களங்கமில்லாத குழந்தை உள்ளம். இப்பொழுது ஸ்ரீ கணேச பாடல் ஒன்றை கேட்டு நாம் நமது இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். जगवदना विनायका जगवदना विनायका गौरी नंदन विनायका जगवदना विनायका गौरी नंदन विनायका విఘ్నాలన్నీ తొలగిస్తావు విఘ్నాలన్నీ
చక్రములకు కులపతివై కుండలిని జాగృతికై అనుమతిస్తావు గజవదనా వినాయక గజవదనా వినాయక నాభి చక్రమున మహావిష్ణువై ధర్మ స్థాపన చేసావు నాభి చక్రమున మహావిష్ణువై ధర్మ స్థాపన చేసావు ఆజ్ఞా చక్రమున జీససువై క్షమా గుణమును మాకిచ్చావు ఆజ్ఞా చక్రమున జీససువై క్షమా గుణమును మాకిచ్చావు గజవదనా వినాయక గజవదనా వినాయక సహస్రార చక్రమును తెరచుటకై ఆదిశక్తి శ్రీమాతాజీ నిరుమలకు మార్గము సుగమము చేసావు సహస్రార చక్రమును తెరచుటకై ఆదిశక్తి శ్రీమాతాజీ నిరుమలకు మార్గము సుగమము చేసావు ఈ మానవాళికి మానవ జన్మకు మోహోపకారము చేకూర్చావు ఈ మానవాళికి మానవ జన్మకు మోహోపకారము చేకూర్చావు గజవదనా వినాయక గజవదనా వినాయక గౌరీ నందన వినాయక గజవదనా వినాయక గౌరీ నందన వినాయక విఘ్నాలన్నీ తొలగిస్తావు విఘ్నాలన్నీ తొలగిస్తావు శుభాలెన్నెన్నో మాకిస్తావు గజవదనా వినాయక గజవదనా వినాయక గజవదనా వినాయక 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 இப்பொழுது குண்டலினி அணை எழுப்பி கவசம் விட்டு போவோம். முதலாவது முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை
இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி ஸ்ரீமாதாஜி வணங்கி மது இதயபூர்வமான நன்றிகளை நாம் சமர்ப்பிப்போம். மேலும் அனைவருக்கும் நாளை மங்களகரமான ஸ்ரீ கணேச சதுர்த்தி உங்கள் அனைவருடைய நாளும் நன்னாளாக அமையட்டும். ஜெய் ஸ்ரீமாதாஜி. நாம் ஞாயிற்றுக்கிழமை நமது அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.